Attention to detail, intricate hand drawings, and a slow, years long, careful process. This is what many animated movies usually entail, like the ones from the famed Studio Ghibli. But last week, all of it changed.これ面白いと思って見ることできないですよ。これを作る人たちは痛みとかそういうものについてね、何も考えないでやってるでしょ。極めて不愉快ですよね。そんなに気持ち悪いものをやりたいなら勝手にやってればいいだけで、僕はこれを自分たちの仕事をつなげたいとは全然思いません。極めて何か生命に対する侮辱を感じます。ஸோ இதுதான் எதை பற்றி பேசலான்னா டாக்ஸிக் கம்யூனிட்டி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போது வந்து அந்த கான்வர்சேஷன் என்னென்னா, கான்வர்சேஷன் இல்லை, நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹயாவோ மியாசாகி கிப்லி ஃபிலிம்ஸ் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்துச்சுன்னு. இது சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் இது மட்டும்தான் இருந்துச்சு. இன்னமும் அதுதான் இருக்குது. இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரில, பட் ஸ்டில் வந்து கடந்த 2-3 நாளாக அது நடந்துட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து கம்யூனிட்டியில் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, கான்ட்ரடிக்டிங்கான ஒரு தாட்ஸை உருவாக்கி இருக்கு. ஒரு சில பேர் வந்து அது எப்படி நீங்கள் ஹயாவோ மியாசாகியோட இதை யூஸ் பண்ணலாம், அது அவரோட ஆர்ட்டுக்கே இது இல்லையா, அவர் ஏஐ வந்து இஸ் அன் இன்சல்ட் டு லைஃப்னு சொல்லலையா, அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு வந்து நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு நான் பாட்டுக்கு அதில் இருந்துச்சு போட்டு பார்த்தேன், அதுக்கு என்ன என்னைய வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு குரூப் இருக்கானுங்க. ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன்ன்றது இல்லை வென் இட் கம்ஸ் டு ஏஐ. இந்த வீடியோவில் வந்து என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். பட் வாட் இஸ் ஆக்சுவலி த ப்ராப்ளம் இன் திஸ்? ஏன்னா நான் நிறைய யூடியூப் வீடியோ பார்த்தேன், யாருமே வந்து பிரச்சனையை பற்றியும் பேசலை, சொல்யூஷனும் கொடுக்கல, சும்மா மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு எனக்கு புரியல. அதனால தான் வந்து நான் பேசணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நான் இவரோட டேக்கை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். நீங்கள் உங்கள் டேக் சொல்லுங்கள். ஆனஸ்டாக எனக்கு இதில் டேக்கே கிடையாது. ஏன்னா நான் இனிஷியலாக பார்த்தும் போது எனக்கு என்னாச்சுன்னா, சரி பீப்புளுக்கு வந்து மேபி மியாசாகியோட கிப்லி வேர்ல்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, அதனால அவங்க அந்த ஆர்ட்டை வந்து அவங்க ஏன்னா இதில் வந்து யாரையுமே தப்பு சொல்லவே முடியாது. இப்போ நானே ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணலாமே, நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் போனேன். ஏன்னா எல்லாருக்குமே நீங்கள் புதுசாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா அதை ட்ரை பண்ணணும்னு தான் தோணும். ஸோ பீப்புளுக்கு வந்து இட் வாஸ் ப்ரெசென்டட் டு தெம். அண்ட் இப்போ நம்மள மாதிரி ஆட்களுக்கு வந்து கிப்லி வேர்ல்டுல இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், நம்மள அதில் வச்சு இமேஜின் பண்ணி பார்க்குறோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் அதை பண்ணிட்டேன். என்னோட பழைய பிஎஃப்பி பார்த்தீங்கன்னா வந்து ஹகனெஸ்காவோட ஒரு மாங்கா பேனல் அது, அதில் ஃபேஸ் வாப் பண்ணிட்டு இருக்கேன் நான். என்னோட கார்ட்டூனைஸ்ட் ஃபேஸை வந்து அதில் வச்சு, அதை ரொம்ப நாளாக பிஎஃப்பியாக இருந்துச்சு. அது ஏன் பண்ணேன்னா, அப்போ நான் ஷார்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் அவரை மாதிரியே ஃபீல் பண்ணேன், ஓ நானும் ஒரு ஷார்ட்ஸ் தான் நானும் சொன்னேன், ஓகே அந்த கேரக்டர் மேட்ச் ஆகுது நமக்கு சொல்லிட்டு நான் ஃபேஸ் வாப் பண்ணி வச்சு. இப்போ எனக்கு அது அப்போவுமே வந்து அது பெரிய ஒரு தெஃப்டாக தெரில. இது ஐ ஃபெல்ட் காஸ்ட்லி மாதிரி தான் இருந்துச்சு. அது எனக்கு பர்சனலி அது காஸ்ட்லி இருந்துச்சு. இதுவுமே நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். பட் இந்த சென்ஸ் இது இன்டெப்த்தாக நிறைய பிரச்சனை இருக்கணும்னு தெரியுது. பட் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப சரி இவங்களுக்கு அந்த வேர்ல்டு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால இது பண்ணுறாங்க, ஃபைன். பட் இன்டெப்த் மேட்டர் போகும்போது ஐ சி தெர் இஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஹேப்பனிங் இன் தி பேக்ரவுண்ட். There is problems and there is a solution. அந்த சொல்யூஷன் வந்து அது லாங் ஷாட். அந்த சொல்யூஷன் பண்ண முடியுமான்றது தெரியல. அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்கிறேன், பீப்புள் வந்து நானே கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் வந்து ஏஐ இஸ் அன் இன்சல்ட் டு லைஃப் அப்படின்னு சொன்ன கிளிப்பை வந்து எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கான்டெக்ட் அவர் இப்போ சொன்னது கிடையாது. தட் வாஸ் a 10-year-old clip. 2016 வந்து அவர் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏஐ இமேஜ் ஜென்ரேஷன், அப்போ ஏஐ வந்து ரொம்ப ஒரு ஸ்க்ராட்சில் இருந்த ரூமில் இருந்த ஒரு பேபி மாதிரி தான் அது. ஸோ அந்த டைமில் வந்து அவர் ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி அவர்கிட்ட போட்டு காட்டுறாங்க, இதெல்லாம் இது பண்ணுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி. அவர் கேட்குறாரு இது என்ன அப்படின்னு. ஹியூமன்ஸ் எல்லாம் எப்படி ட்ராப் பண்ணுறாங்களோ அந்த மிஷின்ஸை வச்சே ட்ராப் பண்ண வைக்கிறோம், தட் இஸ் த ப்ராஜெக்ட் அப்படின்றாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறார், அப்போ கூட அவர் வந்து யாரும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. ஐ வாண்ட் புட் திஸ் இன் டு மை ஒர்க், ஐ டோன்ட் டூ திஸ். இது வந்து என்னோட ஒர்க்குக்கு நானே இன்சல்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம், என்னோட லைஃபுக்கே இது இன்சல்ட்ற மாதிரியான ஒரு விஷயன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் இட். இதில் ஐ வாண்ட் டு ஆட் ஒன் திங். இது ஐ திங்க் அவர் என்ன மீனில் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு ஐடியா இருக்குது. எப்படின்னா வுட் ஒர்க்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம வீட்டில் இந்த மர ஜன்னல் கதவுலாம் செய்யும் போது ஆச்சாரியத்தில் உட்காந்து அவர் ஸ்கல்ப் பண்ணுவார், அந்த வுட்டு ஸ்கல்ப் பண்ணுவார். இப்போ வந்து சிஎன்சி மிஷின் வந்துச்சு. நீங்கள் டிசைன் ஃபீட் பண்ணிங்கன்னா அந்த மிஷினே அழகாக அந்த போர்டை கட் பண்ணி கையில் கொடுத்துரும். வாட் எவர் த மெட்டீரியல் இட் இஸ், என்ன மெட்டீரியல் கொடுத்து போட் பண்ணலாம். இப்போ என்ன ஆச்சுன்னா ஆச்சாரிக்கான வேலை இல்லை.
ஆச்சாரி அதை வந்து டேஸ் கணக்காக உட்காந்து செய்வார், பொறுமையாக லைக் அது கிளாரிட்டியாக செய்வாங்க அவங்க. எஃபிஷியன்சி வந்ததுனால வந்து இவங்களுக்கு வேலை இல்லை. இந்த சென்ஸ் நாளைக்கு ஒருத்தர் இது மாதிரி நான் அழகாக ஹேண்ட்மேடாக செய்யணுன்னும் போது அந்த ஆச்சாரியே இல்லை இங்கே. மேபி தட் இஸ் வாட் மியாசாகி மீன்ட். ஆமாம், வென் நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரியல் டைமில் வரையறதே யார் வேணா ப்ராம்ப்ட் கொடுத்துடலாம், யாரும் கையெடுத்து வர. ஐ திங்க் திஸ் கான்டெக்ஸ்ட் ஆஃப் சேயிங் தட் திஸ் இஸ் தி எண்ட்னும் போது எஸ் எவென்ச்சுவலி வென் எவ்ரிபடி அடாப்ட்ஸ் டு. இப்போ எப்படி நம்ம வந்து லெட்டர் எழுதுறதே மறந்துட்டோம், லெட்டர் எழுதுறதே இல்லை நம்ம. வி ஆல் went to either cell phone calls or emails. ஜப்பான்லயே பாத்தீங்கன்னா அந்த இது பண்ணுவாங்க தெரியுமா, கேலிகிராஃபி பிரஷஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த பிரஷஸ் வந்து அதுக்குன்னு ஒரு ஷீப்பை இது பண்ணி அந்த ஷீப் வளர்ந்து இத்தனை வருஷம் கழிச்சு அந்த பிரஷ் எடுத்து பண்ணுவாங்க. அந்த கேலிகிராஃபி இப்போ வந்து ஒரே ஃபேமிலி தான் ஜப்பான்ல பண்ணிட்டு இருக்காங்க, வேற யாருமே அதை பண்ணல. இன் கேஸ் ஆஃப் ஜப்பான் டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எவன் அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் ஃபாலோ பண்ணுன்ற இதுல இருக்காங்க. பட் இட் இஸ் நாட் தி சேம் ஃபார் தி ஹோல் வேர்ல்ட். இட் இஸ் ஆல்சோ an endangered work. அந்த கேலிகிராஃபி பிரஷ் மேக்கிங் அப்படின்றது இருக்கு. பட் somehow ஜப்பான் வந்து இட் இஸ் preserving it. Yeah, அவங்க நிறைய கல்ச்சரல் இதுமே சரி எல்லாமே somehow even the government is supporting. ஏன் மியாசாகி சொன்னா சொல்லிருந்தீங்க, அதுக்கு நான் சொன்னேன் maybe this is what he meant. Once you start relying on AI and advanced technology, நீங்க பென்சில் ஒரு கோடு போடுறதுக்கும் ஒரு டேப்ல நீங்க அந்த ஒர்க் பேட்ல நீங்க கோடு போடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி தட் இஸ் வாட் he meant. I think என் பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் சொல்லல. இப்போதைக்கு எல்லாரும் இத பாத்துருப்பாங்க, அந்த ரீல்ஸ்ல எல்லாரும் வந்திருக்கும். ஒரு 1.5 minute சீன் அந்த ஹவுஸ் மூவிங் கேசல்லே அது ஒரு படத்துல that 1.5 minute சீன் crowded scene பண்றதுக்கு they took like 15 months. So animators generally avoid it, but not Miyazaki. This shot is only 4 seconds long. It took the team a year and 3 months to complete it. So அந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க AI ல ப்ராம்ப்ட் போட்டா வந்துருது. that is how efficient மாறுறது தான் வேர்ல்டுன்றது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் மியாசாகி சொல்லுவாரு அப்படின்னா, அவரோட வேர்ல்டு வந்து it was created through lot of human chaos. It was created through experiences. It was created through my pleasures, my pain and everything. なんでもない風景は僕らの風景なんだから、なんでもない風景に少し面白いという関心を呼び起こそうと思って。But AI is not that. AI is just nitpicking from everyone and then presenting it. AI is simply copying it. ஆமா, அதை வந்து AI ஆல என்னைக்குமே ரீக்ரியேட் பண்ண முடியாது, ஹியூமன் எமோஷன்ஸை பண்ண முடியாது. என்னோட டேக் என்னன்னா, நான் ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ நான் ஒரு ஆர்ட் ஸ்டைல் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு ஆர்டிஸ்ட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஒரு ஸ்டைலாக வந்தாலும் 50 years he is in filmmaking and he is doing this. You can just name it as Ghibli style. அப்போ 30 வந்துருச்சுன்னா இல்லை இதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண நினச்சேன் நான். அகெயின் why it is becoming a very ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹேட்ரட் ஏன் போகுதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பீப்புள் ஹூ லவ் கிப்லி வந்து அது எப்படின்னா ஒரு ப்ரைஸ் பொசிஷனாக பார்த்து வச்சுருந்தாங்க. எஸ் இது வந்து இவ்வளவு ஹார்ட் ஒர்க்ல வந்திருக்கு. பொறுத்த வரைக்கும் கிப்லி பாக்கும்போது ஒரு ஃப்ரேமும் பாக்கும்போது அந்த 1 minute நீங்க சொன்னீங்களா 15 months ஆச்சுன்னும் போது இட்ஸ் a pride position. அதுக்கு முன்னாடி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு. பட் அதே ஒர்க் ஒரு AI within secondsல பண்ண முடியும்னும் போது இந்த ஹார்ட் ஒர்க் இஸ் லைக் மீனிங்லெஸ் மாதிரி ஆயிடுது. அப்போ யுவர் ஹோல் பிலீஃப் ஸ்ட்ரக்சர் இஸ் பிரேக்கிங். பண்றவங்களுக்கும் சரி பார்க்கறவங்களுக்கும் சரி ஒரு எமோஷனே இருக்காது. அது ரெண்டுத்தையுமே ஒரு காமன் பீப்புள் கிட்ட ப்ளே பண்ணீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் தி எஃபர்ட் பிஹைண்ட் இட் வந்து கிப்லிக்கு வேற ஏஐக்கு வேற, ரைட்டுங்களா? வென் யூ மேட்ச் இட் வித் டெக்னாலஜி அந்த இதுனும் போது திஸ் பிகம்ஸ் மீனிங்லெஸ். அப்போது இன்னும் லார்ஜர் ஸ்கேல் பார்க்கும்போது மூவி ப்ரொடக்ஷன் கிட்ட போயிட்டு கிப்லியை வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்க, எனக்கு இவ்வளோ பட்ஜெட் ஆகும், இத்தனை வருஷம் ஆகணும் பண்ணும்போது ஐ ஹேவ் ஏஐ வை டு ஐ நீட் யூ ஒன் கேள்வி வந்துச்சுன்னா இந்த ஆர்ட் ஃபார்ம் இங்கே அழிஞ்சிடும், ரைட்டுங்களா? அப்போ நாளைக்கு லெட்ஸ் சே another 2-3 ஜெனரேஷன் கழிச்சு வந்து they won't even know what actual art is. ஆமா, இப்போ ஒரு நடந்துச்சு. இப்போ நீங்க எஸ்ஏஜி ஆஃப்ட்ரான்னு சொல்லிட்டு ஹாலிவுட்ல ஒரு ரைட்டிங் கம்பெனி ஒன்று இருக்கு. அந்த டீம் வந்து அதுவும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி ஒரு பெரிய ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் ஷூட் பண்ணுறாங்கன்னா டெய்லி பே வாங்குவாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு இவ்வளோ பே அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. ஜூனியர்ஸ் தான், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸாக பின்னாடி நிற்பாங்க, அந்த மாதிரிலாம் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு பே வாங்குவாங்க. இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வா உனக்கு நான் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுவேன், உனக்கு ஒரு நாளோட பே கொடுப்பேன், அந்த ஒரு நாளைக்கு நீ என்ன கொடுக்குறியோ அந்த பே கொடுப்பேன், உன்னை ஸ்கேன் பண்ணிட்டு நான் எப்போ வேணா உன்னை எங்கே வேணா படத்தில் யூஸ் பண்ணுவேன், உனக்கு அதுக்கு பே கிடையாது. புரியுதா? இதை தான் பண்ணுறானுங்க. ஏன்னா பின்னாடி க்ரௌட் நிற்க போகுது. விஎஃப்எக்ஸ் தான் எப்படியும் பண்ணுறானுங்க, பின்னாடி நிற்க வச்சா ஏஐ என்னன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லை. அதுவும் ப்ராப்பர்லி ஸ்கேன் ஹியூமன் ஃபேஸ் யாருக்குமே தெரிய போகிறது இல்லை. என் ஃபேஸை அவன் யூஸ் பண்ணுறான், பட் ஐ வில் ஒன்லி கெட் 1 days pay, I won't get anything. அதுக்கு தான் அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஏஐ இது மாதிரி வர்றது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. Because there is no copyright in this. Copyright laws வந்து purely violated in this.
ஸோ அதனால இப்போ நீங்கள் என்னென்னு காப்பிரைட் சொல்லுவீங்க? என்னோட இதை திருடிட்டான் அப்படின்னு காப்பிரைட் சொல்லுவீங்க. ஏஐ டசன்ட் டூ தட். ஏஐக்கு வந்து ஒரு நுவான்ஸ்டு வேர்டு ஒன்று வச்சுருக்காங்க, டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. அந்த வேர்டை வச்சுட்டு நான் எல்லாத்தோட டேட்டாவும் கலெக்ட் பண்ணி நானாக ஒரு இமேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஹவுஸ் இட் ஃபேர்? ஹவுஸ் இட் ஃபேர் ஃபார் அன் ஆர்டிஸ்ட்? அதுதான் என்னோட டேக்கு. இல்லை, இதில் ப்ராப்ளம் என்னன்னா, திஸ் வாஸ் அவைலபிள் ஈவன் பிஃபோர் பீப்புள் நியூ இட். கிப்லி ஸ்டுடியோ ஆர்ட் ஃபார்ம் நீங்கள் இது பண்ணி கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தேர் வாஸ் அ ப்ராம்ப்ட் தேர். தி ஏஐ அண்டர்ஸ்டுட் த ப்ராம்ப்ட். ஆமாம். அப்போனா whoever engineered this actually learned, like made AI to learn the Ghibli studio art. அப்போனா எவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கணும்? ஒரு டேட்டா மாடல், ஒரு ஏஐ டேட்டா மாடலை டிசைன் பண்ணணும்னா அதுக்கு எல்லாம் ஃபீட் பண்ணணும். அப்போ திஸ் இஸ் லைக் பர்பஸ்ஃபுல்லி தே ஹவ் பிளான்டட் ஹோல் Ghibli studios artwork inside this AI so that it understands more. ஓ இப்படி தான் அந்த ஆர்ட் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு when people type the prompt it can easily like ஓ இதுதான் இவங்க கேட்குறாங்க, ஓ this is what is the references. அப்போ it goes through hundreds and millions of references. அந்த ரெஃபரன்ஸஸை பேஸ் பண்ணி இட் இஸ் மேக்கிங் அ காப்பி, எக்ஸாக்ட் காப்பி, இன்னும் க்ளீன் காப்பியாக வந்து இட் இஸ் டூயிங் இட். அப்போ வந்து இட் மேக்ஸ் நோ சென்ஸ் இல்லையா? இப்போ நவ் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேர் வி டோன்ட் ஈவன் நீட் மியாசாகி டு டூ திஸ். ஆமாம். யூ நீட் அ ஸ்டோரி, யூ நீட் ஏஐ டு பில்ட் திஸ் ஹோல் ஃபிலிம் வரும்போது ரைட் திஸ் இன் மியாசாகி ஸ்டைல்னு சொன்னால் yes should have been like Miyazaki directed it. The artwork சொல்கிறேன், it can easily replicate the artwork, it can easily mimic the artwork. உண்மை சொல்ல போனால் இது நடந்துச்சு ஆல்ரெடி ஈவன் வித்தவுட் ஏஐ. பாகிஸ்தானில் ஒரு அனிமேஷன் மூவி வச்சு கிளாஸ் ஒர்க்ஸ்னு சொல்லிட்டு அது கிப்லி இன்ஸ்பயர்ட் தான். அது இட் வாஸ் நாட் ஏஐ. அன்னைக்கு அவங்கள யாரும் அப்போஸ் பண்ணல. ஆமாம். அன்னைக்கு கிப்லியோ இல்லை வேறு யாருமோ வந்து நீங்கள் என் ஸ்டைலில் காப்பி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல. இட் வாஸ் இன்ஸ்பயர்ட் அண்ட் ஆக்சுவல் ஆர்டிஸ்ட் ஒர்க் இன் இட். ஆமாம். அவங்க யாருமே அது வந்து they didn't like go in a shortcut. ஆக்சுவல் ஆர்டிஸ்டில் ஒர்க் பண்ணி அவங்க அதை இன்ஸ்பயர் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. பட் இங்கே வந்து there is no artist, it is all only data, it is all only zeros and ones. அப்போ இதை மிமிக் பண்ணும்போது ஐ திங்க் பீப்புள் ஆர் இதில் வந்து ஆனால் சண்டை எங்கே நடக்குது அப்படின்னா, நீ எப்படி அதை பண்ணலாம், நீ என்ன அதை பண்ண, மியாசாகிக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? பேஸ்லெஸ் பயஸ்ட் ஃபக்கர்ஸ் எல்லாருமே. பீப்புளை குறை சொல்லி எதுவுமே ஆக போகிறது இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே அதை யூஸ் பண்ண அவனுக்கு முதல்ல மியாசாகி யாரும் தெரியாது. ஆமாம். ஏன்னா வந்து யாரா அவர் இப்போ நான் என்ன குத்தம் அந்த மாதிரி தான் இருக்கும். கிப்லினா என்னன்னு கூட தெரியாது, பட் மேக் திஸ் கிப்லினா வருது அவ்வளோதான். சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நீ யார், மியாசாகினா யாருன்னு தெரியுமா? நத்திங்ஸ் கேன் ஹேப்பன். யாரை குறை சொல்லணும்? எனக்கு என்னன்னா ஜஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு கிப்லி ஸ்டுடியோ என்னன்னு தெரியுமா? எஸ் சார் நோ. மியாசாகி யார் தெரியுமா? எஸ் சார் நோ. உங்களுக்கு அங்கேயே பதில் கிடச்சிடும். அவனுக்கு கிப்லி யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது, மியாசாகி யாருன்னு தெரியாதுன்னா அவன் எல்லாரையும் பார்த்தா நல்லா இருக்கே நாமளும் பண்ணுவேன்னு பண்ணிட்டான். இப்போ இவங்ககிட்ட நீங்கள் ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா ஹீஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க் அபவுட், ரைட்டுங்களா? இப்போ அன்இன்டென்ஷனலாக ஒருத்தன் ஒரு வேலையை பண்ணுறான், ரைட்டுங்களா? அகெயின் இட் இஸ் அஃபெக்டிங் யுவர் பர்சனல் தாட்ஸ் அண்ட் பிஹேவியர் போது எய்தர் யூ கேன் எக்ஸ்பிளைன் இட் டு ஹிம் ஆர் இக்னோர் இட் பிகாஸ் இஸ் நாட் கோன் கண்டினியூ டூயிங் திஸ். அதை ட்ரெண்ட் இருக்கிற வரைக்கும் தான் பண்ணுவாங்க இதை. பட் இது இங்கே என்ன ஆகுதுன்னா, அந்த டூல் பண்ணவனே யாரும் கேட்கல, அந்த டூல் யூஸ் பண்ண போட்டு அடிக்கிறாங்க. இதுதான் நான் வந்து டாக்ஸிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறேன். எதை ப்ரீச் பண்ணணும், எதை போய் சொல்லணும், இதெல்லாம் இருக்குது. சும்மா வரவனுங்கெல்லாம் நீ மியாசாகி தெரியுமா, நீ எப்படி அதெல்லாம் பண்ண, இவனுங்கெல்லாம் லூசுரா அப்படின்ற மாதிரியான ஒரு இதுக்குள்ளே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ்க்குள்ளே நம்மளை வைக்கிற மாதிரி ஒரு இதாகிடும். இல்லை இங்கேயே வந்து இந்த டாக்ஸிக் கம்யூனிட்டியை வந்து இட் இஸ் ஸ்பிளிட்டிங் பீப்புள். ஓ உனக்கெல்லாம் தெரியாது, அப்போ நீ பண்ணக்கூடாதுன்னும் போது யூஆர் கட்டிங் ஆக்சஸ் டு திஸ் பீப்புள். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், இந்த கூட்டமே இப்படி தான் இருக்கிறாங்க போல். அவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. இன்னொன்று they never meant to insult Miyazaki or Ghibli studios there. They wanted to be in the world. அப்போ either explain to them, say see this is what is happening, our workல இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணா இது is what going behind the scene. நருட்டோ பார்த்தீங்களா, வாழ்க்கையே மாறிடும், நருட்டோல எல்லாம் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாங்க, இது பாருங்க அது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மியாசாகி போட்டால் எப்பரா போடலாம் அப்படின்னு சண்டை போட்டா. இன்னொன்று என்ன, what are you even, why are you even watching this? இன்னொரு பிக் கொஸ்டின் இருக்கு. Last year Miyazaki ஒரு மூவி வந்துச்சு, Ghibli Studios மூவி வந்துச்சு. If all these people who are like rushing and pounding out this other like இப்படி நீ பண்ணலாம், நீ உனக்கு தெரியுமா ஒரு ஒர்க்குன்னு, இவங்க யாருமே நான் தியேட்டரில் பார்க்கல. அந்த படம் 3 நாள் அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, யாரும் பார்க்கல அந்த படத்தைன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனிங் க்ளோஸ் பண்ணாங்க, யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் எங்கே போனீங்க? எல்லாரும் சோசியல் மீடியா சேவகர்கள் தான். அது நீங்களாம் எங்கே போனீங்க? அன்றைக்கி அந்த படத்துக்கு அந்த படத்தில் நான் வந்து ப்ரொமோட் பண்ணேன், அந்த ஹெரான்லாம் அனிமேட்ராக்ஸ்லாம் பண்ணி, ரைட்டுங்களா? அப்போ நிறைய பேர் என்ன ப்ரோ இது ஏன் இதுக்கெல்லாம் பண்ணுற கேள்விலாம் வந்துச்சு. அவர் யார் தெரியுமா இன்னும் அதெல்லாம் பண்ணேன். ஏன்னா அவரோட ஆர்ட் ஒர்க்லேருந்து ஒரு விஷயத்தை ஐ பிரிங் இட் க்ளோஸ் டு ரியாலிட்டின்னு வரும்போது ஐ வாஸ் வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். ஓகே, பட் அட் தி சேம் டைம் ஐ வாஸ் லைக் ஸோ சேட் தட் நோபடி கேம் தேர்.
லிட்டரலி நோபடி சொல்லும் போது தி தியேட்டர் வாஸ் நாட் ஈவன் ஹாஃப் ஃபுல். சண்டை போடுறது கேட்கறது எல்லாம் கரெக்ட், ஐ எம் வித் யூ. ஆனால் நீங்களாம் ஏன் அந்த படத்துக்கு வரல? நீங்கள்லாம் அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தீங்கன்னா காமன் பீப்புள் அப்போது அவர் படத்தையே பார்த்துருப்பாங்க. ஏன் இவ்வளோ பேர் போகிறாங்க, என்ன படம் இதுன்னு சொல்லிட்டு தே வுட் ஹவ் ட்ரைட். இப்போயும் என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் பிஹைண்ட். நீங்கள் வந்து அந்த ஏஐ பண்ணுறதுக்கு முன்னாடி இவரோட ஒரு படம் பாருங்கள், அது ஒர்க் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாயிருக்கும். இந்த வேர்ல்டு இன்னும் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ மட்டும் பார்த்து சந்தோஷப்படுறீங்க இல்லையா, இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ல்டு இருக்குன்னு யூ கேன் இன்வைட் திஸ் பீப்புள் இன்சைட். இப்போ இது எவ்வளோ வெல்கமிங்காக இருக்குது. ஸோ அது இது வந்து பீப்புளை சொல்லி பேஸ்லெஸ். ஆனால் யாரை வைக்கலாம் அப்படின்னா காப்பிரைட் லாஸ். அகெயின் காப்பிரைட் இஸ் பியூர்லி புச்சர்ட். ஸோ அதனால் ஏஐ வந்து ரெகுலேட் பண்ணலாம். வி கான்ட் ஹோல்ட் எனி ஒன் அக்கௌண்டபிள் ஃபார் திஸ், பட் வி கேன் ஹோல்ட் தட் ஏஐ அக்கௌண்டபிள் ஃபார் திஸ். நாட் தட் தே ஆர் கோயிங் டு டூ ChatGPT அக்கௌண்டபிளாக வைக்க முடியாது. நம்மளால ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புளை ஸ்டாப் பண்ண முடியாது. when there is a trend, பீப்புள் தப்பே கிடையாது, அதான் நான் when there is a trend they try to do it. அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. பட் we can either educate them or find the root cause and stop it. The root cause is OpenAI. Ghibli stopped it. இப்போ again another root cause வந்திருக்கு. யாருன்னா the social media influencers and creators. அவங்களுக்கு அந்த லைம் லைட் வேணும், பீப்புள் நீட் இருக்கு, நீட் டிமாண்ட் சப்ளை மாதிரி. there is a need for this. validation டிமாண்ட் சப்ளை இருக்குன்னும் போது டிமாண்ட் லெட் சப்ளை. அப்போ உனக்கு ChatGPT தானே போயிடுச்சு, உனக்கு இதெல்லாம் இருக்கு சப்ளை பண்ணுறாங்க இல்லையா. These people also have to stop. என்ன கேட்டிங்கன்னா AI should be restricted from art. நீ ஆர்ட் பண்ணாத, உனக்கு நிறைய வேலை இருக்குது. யூ ஹேவ் calculations to do, you have homeworks to do, you have assignments to do, you have content writing to do, other works இருக்குது ரைட்டா. I think it is better to use it only for what it was intended to build. Like it was what it was built to do. AI can be used as an efficient tool. It is a tool and used as an efficient tool. அது வந்து ஒரு டிபெண்டன்சி டூலா மாத்தணும். AI OpenAI அதுதான் பில்ட் பண்ணாங்களே to make your work easier. அதுதான். AI was not built to create art. இது ஒரு ரெண்டு நாளே இருந்துட்டு போகுது, 2 வாரமா இருக்கட்டும், 2 நாளா இருந்துட்டு போகுது. the over use. இப்போ வந்து கிப்லி ஸ்டைல் எனக்கு எப்போ பார்த்தாலும் வாவ் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு கிப்லி ஸ்டைல் இப்போ ட்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு போதுண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துட்டாங்கன்னா that is an over use and over producing of things. You ignore it and go. நம்ம ஒரு எண்ட் கார்டு போடுவோம். If you just shut up about it, it will end. That is it. Yes. அதுக்காக நாங்க இவ்வளவு பேச வேண்டியதா இருக்கு. ஆமா, எவ்வளவு நிறைய இது வந்து நிறைய அதெல்லாம் எடிட் பண்ணிடலாம். ஸோ எஸ், இது என்னன்னா மியாசாக்கின்ற ஒரு மனிதர் பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன அவ்வளோ உலகங்கள், அவ்வளோ எமோஷன்ஸ் அதில் இருக்குது, அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் அதில் இருக்குது, லைஃப் இருக்குது, டெத் இருக்குது, எல்லாமே இருக்குது. மித்திக்கல் கிரியேச்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் இருக்குது. பட் இட் ஹாஸ் பீன் ரெடியூஸ் டு அ சிங்கிள் ப்ராம்ப்ட். ஹவு டஸ் இட் ஃபீல்? ஐ ஃபீல் ஹர்ட். அது ஏன்லாம் எனக்கு தெரில. நீ யாரா அதை பற்றி கவலைப்படுறதுக்கு நீங்கள் கேட்கலாம், அது ஏன்னு எனக்கு தெரில. பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் லைக் இவ்வளவும் இந்த ஒரு வாரத்தில் முடிஞ்சு போச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை பற்றி நான் திரும்பவும் இந்த ட்ரெண்டுக்காக பேசுகிறதெல்லாம் கிடையாது. எங்களுக்கு தோணுனதை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோ. திஸ் இஸ் அவர் டேக் ஆன் இட். AI has to be held accountable. ChatGPT அடிங்க, ask them why you did this, why you copied Miyazaki. That would be the right way. என்ன கேட்டா, ஏன்னா காமன் பீப்புளுக்கு இந்த டூல் கொடுத்ததே வந்து ChatGPT தான். இட் இஸ் நாட் அகைன், இட் இஸ் நாட் அ சிஸ்டம், இட் இஸ் ரன் பை பீப்புள். நான் தான் சொல்கிறேன்ல, AI has to be held accountable for this. பட் அது பண்ணுவாங்களா கேட்டிங்கன்னா இட் இஸ் a long shot. வெரி சிம்பிள் ரூல். எனக்கு நான் பிரசாந்த் சொன்ன மாதிரி தான், லீவ் ஆர்ட் அவுட் ஆஃப் AI. Yeah, that is it. That will be the greatest solution. Single வார்த்தையில வீடியோவே முடிஞ்சு போச்சு. இதை போட்டு வீடியோவா போட்டுருக்கலாம். ஆமா, leave art out of AI. Like, comment, share, subscribe. ஆமா, உங்க வியூஸ், உங்களுக்கு டிஃபரெண்ட் ஒபினியன்ஸ் வியூஸ் இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன் இருக்கும். ஏன்னா இது வந்து நாங்க 2 பேரும் பேசும்போதே எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பேசணும். ஒரு ஆளும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணிருந்தோம். நான் 3 பேர்கிட்ட பேசினேன். 3 பேர்கிட்ட தான் டிஃபரெண்ட் ஒபினியன் வந்து, டிஃபரெண்ட் ஐடியாலஜி வந்து, which are not that much contradictory to each other. So அதனால what you guys think about this issue? Does AI have to do art? Does AI have to steal art from other creators? You tell us that. Until next time. やりたいのとやれるのと違う。本当に自分を追い込んで、本当に話が出るまで追い込むことができるかどうか。それで何か出てくるか。出てこないやつもいっぱいいる。出てこないやつが多い。楽しんでもらえたら自分の存在が許されるんではないか。